வேலை இல்லாம குடும்ப குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எங்களால சிரமப்பட முடியாது மேடம். முடியாதும்மா. பேசாம நீங்க எங்களை கொண்டு போட்டிருக்க மேடம். ஏய், நீ எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத. முதல்ல வெளியில போ. 2 பேரும் வெளியில போங்கன்னு சொன்னேன். மேடம், மேடம், நான் உன்னை சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. இவரு விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வேலாயுதம், கொஞ்சம் வெளியேறுங்க. சொல்றேன்ல, வெளியேறுங்க, கூப்பிடுறேன். மேடம், நீங்க சார் கிட்ட சொன்ன மாதிரி இது பிசினஸ் தான். இதுல கருணை எல்லாம் பார்க்க கூடாதுதான். ஆனா வேலாயுதம் விஷயத்துல நாம கருணை பார்க்கலனா அது நமக்கு தான் கஷ்டமா முடியும். என்ன காயத்ரி சொல்ற? இந்த வேலாயுதம் மேல கருணை பார்க்கலனா அது எப்படி கஷ்டமாகும்? ஆமா மேடம், வேலாயுதம் நம்ம கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கம்பெனியோட எல்லா சீக்கிரட்டையும் அவரு தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒவ்வொரு கான்ட்ராக்டையும் நம்ம கம்பெனி எப்படி அணுகும், அதை எப்படி எல்லாம் டீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவரை நம்ம மன்னிச்சு ஏத்துக்கலனா நாளைக்கு நம்ம மேல இருக்கிற கோவத்திலயோ இல்ல குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவோ இந்த கம்பெனியோட சீக்ரெட் எல்லாத்தையுமே வெளியில விக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாமளே நம்ம கம்பெனிக்கு பெரிய ஆபத்தை தேடி கொடுக்க வேண்டாம் மேடம். மேடம், நீங்க தயங்குறது எனக்கு புரியுது. நீங்க வேலாயுதத்தை வேலைக்கு மட்டும் வைங்க. வேற எந்த முக்கியமான மீட்டிங்லயும் முக்கியமான கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவரை செய்ய விடாதீங்க. எந்த நேரமும் நாம அவரை கவனிச்சுக்கிட்டே இருப்போம். வேலாயுதம் விஷயத்துல இதை தவிர வேற வழியே இல்ல மேடம். எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் மேடம். உள்ள வர சொல்லுங்க. வேலாயுதம், 2 பேரும் உள்ள வாங்க. சார், இத பார், இந்த ஆதிசங்கரி பிசினஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா மன்னிச்சு விட மாட்டா. ஆனா நான் உன்னை மன்னிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் உன் குடும்பம் மட்டும்தான். அதுவும் இல்லாம ரொம்ப காலமா நீ எங்களோடய இருந்துட்ட, அதுக்காகவும் தான். ஆனா இந்த ஆதிசங்கரி இனிமே நீ தப்பு பண்ணா மன்னிக்கவே மாட்டா. அடுத்த முறை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, நீ சொன்ன மாதிரியே உன் குடும்பம் மொத்தத்தையும் நானே என் கையால கொன்னு போட்டுடுவேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. கிளம்பு. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றிம்மா. இனிமே கனவுல கூட உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் மேடம். உங்க காலுக்கு சேர்ப்பார்ந்து வளர்ப்பேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். நாங்க வரோம்மா. வரோம் சார். ம்